ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்துட்டு பாவைக்காய் பொரியலும் மீன் குழம்பும் தான் பண்ணியிருந்தோம். மீன் குழம்புக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தேங்காய், மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு வெந்தயம், 4-5 சின்ன வெங்காயம், புளி இதெல்லாம் வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனில் வந்துட்டு 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் அரைச்ச இந்த மிக்ஸியும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு போட்டு குக் பண்ண வைக்கலாம். மீன் குழம்பு குக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு பாவைக்காய் பொரியல் பண்ணேன். பாவைக்காய் பொரியல் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி தேவை. அதுக்கு வந்துட்டு தேங்காய், ஜீரகம், பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள் அதெல்லாம் லைட் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். பாவைக்காய் கட் பண்ணும்போது அது கூட பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாவைக்காய் பொரியல் பண்ணுற அந்த சட்டியிலே வந்துட்டு நான் மீன் குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் கூட இந்த தாளிப்புக்கு வந்துட்டு ஆட் பண்ணலாம். அப்புறம் பொரியலும் வந்துட்டு பொரியல் அந்த மிக்ஸி பாவைக்காய் தேங்காய் மிக்ஸி அதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி பாவைக்காய் குக் ஆகிற அளவுக்கு வந்துட்டு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணேன்னா வந்துட்டு பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடும். அதுக்கிடையில் வந்துட்டு சாதமும் வடித்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.